ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரும் பீக்கங்காவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. இப்போ வாங்க நம்ம பீக்கங்காயோட பயன்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆமாம், ஏய் த்ரிஷா, உனக்கு என்ன வாய் என்னமோ அப்படி திறந்து வச்சுட்ருக்க? எதுக்கு எப்படி திறந்து வச்சுட்ருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, நான் இவ்வளோ பெரிய பீக்கங்காவெல்லாம் பார்த்தது இல்லையா, அதுதான் ஒரே ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம் ஆமாம், நானும் பார்த்ததில்ல. பாருங்களேன், பாம்பு மாதிரி எப்படி இப்படி தொங்குதுன்னு. பீக்கங்காய் ஒரு நீர்ச்சத்து காய். இதில் வந்து 92% தண்ணீர் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கலோரிகளும் கொழுப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்கு. மது பழக்கத்தினால நம்ம உடம்புல சேர்ந்துருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வந்துட்டு பீக்கங்காய் வந்து நல்லபடியாக ஆக்கி கொடுக்கும். குடிப்பழக்கத்தால் கெட்டு போகிற கல்லீரலை வந்து பீக்கங்காய் வந்து சரி செய்யுது. பீக்கங்காயோட சாறு வந்து மஞ்சள் காமாலையை கூட குணப்படுத்தும். நீரழிவு நோயாளிகள் வந்துட்டு பாகற்காய் கூட வந்து பீக்கங்காவை சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக சரியாயிடும். உடம்புக்கு குளிர்ச்சி தரும் பீக்கங்காய். நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து சூடாகாமல் குளுமையாக இருக்கும். பீக்கங்காயில் வந்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அதிகமாக இதை எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக தொப்பை கிட்ட எல்லாமே குறைஞ்சிரும். இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கனால நம்ம வெயிட் வந்து சீக்கிரமாக குறைச்சிரும். அடிக்கடி வந்து யூரின் போகிறனாலேயே வெயிட் குறையும். நம்மளுக்கு வந்து அதிகமாக பார்வை குறையிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது நம்ம அதிகமாக பீக்கங்காய் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் தடுக்கலாம். பீக்கங்காய் வந்து நம்ம சாறு எடுத்து டெய்லியும் காலையில் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கலை போக்குற சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. பாத்ரூம் வந்து நார்மலாக ஃப்ரீயாக போகலான்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மூல நோய்க்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்க வேண்டிய காய் வந்து இது வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பாத்ரூம்லாம் போனால் சூடாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக நம்மளோட உடம்புக்கு பீக்கங்காய் அந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும். பீக்கங்காய் வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகக்கூடிய சக்தி உடையது. நம்மளுக்கு அதிகமாக நோய் தொற்று வராமல் பீக்கங்காய் வந்து காப்பாற்றுது. நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சோகையை வந்து சரி பண்ணுறதுக்கு பீக்கங்காய் ரொம்ப உதவுது. மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து சரியா இல்லைன்னா நம்ம அடிக்கடி பீக்கங்காய் எடுத்துக்கிட்டோம்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து சீராமையும். நம்ம தோல் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வந்து பீக்கங்காய் வந்து நம்ம அடிக்கடி அதாவது வாரத்துக்கு 2 டைமோ இல்லை 3 டைமோ சாப்பிட்டோம் அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட நோய் வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து வராது. பீக்கங்காய் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் பச்சை நிறமாக இருக்கணும். அதில் வெடிப்பு தோல் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரிலாம் இருந்தால் வாங்காதீங்க. அப்புறமேட்டுக்கு நல்லா பிஞ்சா பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போதான் வந்து உடம்புக்கு வந்து எல்லா சக்தியும் கொடுக்கும். பீக்கங்காவில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கனால நம்ம வாங்கின உடனே 1 நாள் இல்லை 2 நாளில் சமைச்சிடுறது நல்லது. நீர் சத்து இருக்கனால அந்த நீர் சத்தெல்லாம் வெளியே போயிட்டு காய் ஒரு மாதிரி எரிகிற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து நமக்கு எந்த சத்தும் கிடைக்காது. அதனால வாங்கின உடனே பச்சையாக இருக்கும்போது 1 நாள் இல்லை 2 நாளே சமைச்சு சாப்பிடுங்க. ஏம்மா நீ உன் வாயை மூடவே மாட்டியா? அப்படியே திறந்தே வச்சுட்டு இருக்கேன். இல்லைக்கா, நீங்க சொல்றீங்கல்ல, அதனால வித்தியாசமா இருந்துச்சு, அதாடி பார்த்துட்டே இருந்தேன். ஏம்மா ஒரு வழியா மூடிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச பீக்கங்காவோட ரகசியத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு காயோட மீட் பண்ணுவோம். ஓகே பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.